ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியான முறையில் வீட்டிலேயே இன்ஸ்டன்ட் மினி பீஸா செய்ய போகிறோம். அதாவது ஈஸ்ட் இல்லாமல், மைதா இல்லாமல், கோதுமை மாவு வச்சு ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனலில் வந்து கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம போட்டிருக்க ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறது வரையும் போடுற எல்லா வீடியோஸையும் கண்டினியூஸாக பார்க்கணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். முக்கியமாக சப்ஸ்கிரைப்பும் கமெண்ட்டும் பண்ணியிருக்கணும். இதுதான் அதோட ரூல்ஸு. ஒன்று முக்கியமாக சொல்லிக்கிறேன். இந்த பீஸா வந்து நான் எந்த ஒரு இதுவுமே இந்த வீடியோவில் வந்து நான் செய்யவே இல்லை. எல்லாமே என்னோடய குழந்தைங்க தான் செஞ்சாங்க. ஏன்னா இப்போது அவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் முடிச்சுட்டு அவங்க வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுனால அவங்க ஏதாவது நாங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் வந்து ஏற்கனவே ஒரு பீஸா ரெசிபி வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாடலை வச்சு எங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்க வந்து கோதுமை மாவில் ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா வந்தது. அதை தான் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு இது கோதுமை மாவு எடுத்துக்கணும். அப்புறம் இது வந்து 1 டீஸ்பூன் மெஷர்மெண்ட்டு. அதில் வந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இது பேக்கிங் சோடா எடுத்துருக்கு. அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. 140 கிராம் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்துருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 1/2 கப் அளவுக்கு எடுத்தால் போதுமானது. அதையும் அதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கெட்டியாக இருந்தால் தான் தயிர் கெட்டியாக இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த மாவு வந்து கெட்டியாக இருக்கும், இல்லைன்னா தண்ணியாக போயிடும். அதை பார்த்துக்கோங்க. இப்போ கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதை அப்படி மேலாக நல்லா அமுக்கி பிசைஞ்சிட்டு வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் காஞ்சி போகாமல் இருக்கும். அதுக்காக இல்லைன்னா காஞ்சி போன மாதிரி மேலே வந்து வரன்னு வந்துடும். இப்போ நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சாச்சு. இதை வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான காயெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். சின்ன சைஸாக ஒரு வெங்காயத்தை எடுத்து அது இந்த மாதிரி சின்னதாக நறுக்கிக்கங்க. கொஞ்சம் சதுரமாக நறுக்குனா நல்லாயிருக்கும். அப்புறம் இது வந்து பெரிய கேரட்டாக இருக்கிறதுனால பாதி கேரட் எடுத்து அதுவே இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். தோலை சீவிட்டு கழுவிட்டு எல்லாமே நறுக்கிக்கங்க. அப்புறம் பாதி குடமிளகாய் எடுத்து அதுவே இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக ஒரு 5-6 ஆலிவ் காய் எடுத்து அதுவே இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கருப்பு கலர் போடுறதுனாலும் போடலாம், பச்சை கலர் போடுறதுனாலும் போடலாம். என்கிட்ட வந்து இருக்கிறது பச்சை தான் இருக்குது, அதை தான் நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பன்னீர், மஷ்ரூமு, அப்படி இல்லைனாக்கா சிக்கன், இப்போ வந்து ஒரே ஒரு இதுவை எடுத்துகிட்டு பூண்டு எடுத்து நல்ல பெரிய பூண்டாக ஒரு பூண்டு எடுத்து அது சின்னதாக நறுக்கி நல்லா நைஸாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப்பு. இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேசில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுவே அதோடு சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக போடாதீங்க, கொஞ்சம் போட்டாலே போதுமானது. அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகனாக்கா அதில் வைக்கிற அந்த சாஸ் வந்து பீஸா சாஸ் இது தான் நம்ம வீட்டிலேயே செஞ்சாச்சு. இது ரெடிமேடாக கடையிலையும் கிடைக்கும். அதுவும் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நம்ம செய்கிறது அதை கட்டு நல்லாயிருக்கும். கெச்சப் மட்டும் வீட்டில் இருந்துச்சுன்னா நம்மளே ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம ஊற வச்சு மாவு நல்லா ஊறிடுச்சு, 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்படி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னுட்டு. அப்போ அதை வச்சதை விட இப்போ நல்லாயிருக்கு. இதை வந்து நம்ம கை வச்சு பிக்கக்கூடாது. இந்த மாதிரி கத்தி இல்லாட்டி ஸ்க்ரேப்பர் வச்சுட்டு 6 பீஸ் 7 பீஸாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 6 பீஸாக வந்திருக்குது எனக்கு. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஃபாயில் பேப்பரை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஏற்கனவே யூஸ் பண்ணினது தான். அதில் லேசாக எண்ணெய் தடவிக்கங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அதில் ஒட்டாமல் இருக்கும். எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ப்ரெஷ் அப்படி இல்லைன்னா கை வச்சு நல்லா தடவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமே நம்ம வச்சுருக்க அந்த மாவை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு அப்படி கையை விரல் வச்சு இங்கிட்ட அங்கிட்டுமா அப்படியே அமுக்கி விட்டு நல்லா அழகாக தட்டி விட்டுக்கோங்க. ஓரத்தில் இருக்க அந்த க்ரஸ்ட் மட்டும் நம்மளுக்கு நல்லா கனமாக இருக்க மாதிரி இருக்கணும். நடுவில் உள்ளது வந்து லேஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி மொசரல்லா சீஸ் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாக்கெட் எடுத்துருக்கேன். இது வந்து அவ்வளோவும் வேணாம், நம்மளுக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு ஃபோர்க் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நடுவில் உள்ளதை வந்து குத்தி விட்ருங்க. அப்போ தான் நம்மளுக்கு உப்பி வராமல் இருக்கும். சைடில் மட்டும் நம்மளுக்கு உப்பி வரும். உள்ளர வந்து அப்படியே தட்டையாகவே இருக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி குத்தி விட்றது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸ் வந்து அதில் தடவிக்கலாம். இந்த சாஸ் எந்த அளவுக்கு தடவுறோமோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து அது மேலே வைக்கிறேன். அதுக்கு மேலே கொஞ்சம் கேரட் வைக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் குடமிளகா. அப்புறம் அந்த சீஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அதுவையும் மேலே போட்டுக்கலாம். ஏன்னா சின்ன பீஸாங்கிறதுனால நான் கொஞ்சம் தான் வைக்க முடியும். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து ஆரிகானோ வந்து எடுத்திருக்கேன். அது மேலே வந்து கொஞ்சமாக அப்படி
தூவி விட்டுக்கலாம். நல்லா ஒரு மணமும் இதுவும் டேஸ்ட்டும் வரும். அதுக்காக இந்த நேரத்தில் நான் வந்து அவன் வந்து 150 டிகிரி 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து இதை வந்து 15 நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான பீஸா வந்து ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இருந்த பொருளை வச்சு அவங்களா செஞ்சது ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. எதுவுமே நம்ம செய்கிறத விட நம்ம வந்து ஒருத்தவங்க செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதுவும் என் குழந்தைங்க கையால் சாப்பிட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. இந்த வீட் மினி பீஸா வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சினாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப்பும் கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.